ஒன்றிய அரசை கண்டித்து நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தால் கேரளாவில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் தென்னிலவன் இணைக்கிறார். தென்னிலவன், இன்று கேரளா முழுவதுமாக பந்த் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எந்த மாதிரியான சூழல் நிலவுகிறது? நிச்சயமாக. அதாவது ஒன்றிய அரசு கொண்டு வந்த தொழிலாளர் புதிய அந்த சட்ட தொகுப்புகளை திரும்ப பெற வலியுறுத்தி இன்று நாடு முழுவதும் பொது வேலைநிறுத்தத்திற்கு தொழிற்சங்கங்கள் மற்றும் விவசாய சங்கங்கள் அழைப்பு விடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்போது கேரளாவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இங்கு அரசு மற்றும் தனியார் போக்குவரத்து முழுமையாக, அதாவது பொது போக்குவரத்துன்றது முழுமையாக தடைபட்டிருக்கிறது. கேரளா மாநிலம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு இந்த பொது வேலைநிறுத்தத்துக்கான ஆதரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா கஞ்சிக்கோடு பகுதி. இந்த கஞ்சிக்கோடு பகுதியில் இங்கே அதாவது தொழிற்சங்கங்கள் இங்கே ஒரு பேரணியாக செல்லக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல் வாளையாறிலிருந்து, அதாவது கோவை கேரளா எல்லையான வாளையாறிலிருந்து முழுமையாகவே நம்ம பார்க்க முடியுது. இங்கே எந்த கடைகளும் திறக்கப்படவில்லை. அதே போல் பொது போக்குவரத்து அப்படின்றது முழுமையாக முடங்கி இருக்கிறது. தினமும் அதாவது கேரளாவிலிருந்து கோவைக்கும் கோவையிலிருந்து கேரளாவிற்கும் பார்த்தீங்கன்னா பேருந்துகள் இயக்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த பொது வேலை நிறுத்தம் காரணமாக எந்த போக்குவரத்தும் இயக்கப்படவில்லை. தொடர்ந்து இங்கு அனைத்து போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை அப்படின்றது முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பார்க்க முடியுது, இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கடைகளும் முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது. அதே போல் வாகனங்கள் எதுவும் இயக்கப்படவில்லை. தொடர்ந்து இன்று, அதாவது நேற்று நள்ளிரவிலிருந்தே பார்த்திங்கன்னா இந்த வேலை நிறுத்தமானது துவங்கி இருக்கிறது. எந்த ஒரு வாகனங்களும் இயக்கப்படவில்லை. பெரும்பாலும் கேரளாவிலிருந்து கோவைக்கு சிறு சிறு வியாபாரங்கள் மற்றும் கல்லூரிக்காக வரக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. ஆனால் இன்று போக்குவரத்துகள் எதுவும் இயக்கப்படாததால் முழுமையாக இந்த மாணவர்களோ அல்லது வேலைக்கோ செல்ல வேண்டிய ஒரு சூழல் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டது. தற்போது நம்ம இங்கே கேரளாவை பொறுத்தளவு இந்த வேலை நிறுத்தம் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கின்றதை கேட்கலாம். தோழர் வணக்கம். இப்போ கேரளாவை பொறுத்தளவு இந்த பந்த்ன்றது எந்த மாதிரி போயிட்டு இருக்கு? கேரளாவை பொறுத்தளவு 100% கடையடைப்பு சமரம் நடந்துட்டு இருக்குது. எல்லா வங்கியும் எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த தொழிலாளி விருத்த நடவடிக்கையை அமர்ஷம் பிரதிஷேதித்து கடுமையாக எதிர்க்கிறாங்க. 100% கேரளா பந்து மாதிரி ஆகிட்டு இருக்குது. இங்கே அந்த ரேலி ப்ரொட்டஸ்டில் தான் போயிட்டுருக்கா? ராலி இங்கே எல்லா மேலையும் நடக்குது. எல்லா டிவிஷன் இடங்களிலும் ராலி நடந்துட்டு இருக்குது. கேரளா முட்டுக்கா எல்லாம் அங்கேயும் நடக்குது. வழக்கமாக பந்துன்னா கேரளாவில் எந்த மாதிரி இருக்கும்? இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கண்டிச்சு பண்ணுறோம் இல்லையா, எப்படி இருக்குது? இது எல்லா ஜனங்களும் 100% ஜனங்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக நிற்கிற மாதிரி தான் இருக்குது. அதோட ஒரு பிரதிபலிப்பு தான் இங்கே பார்க்க முடியுது. அதாவது கேரளாவை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இன்றைய தினம் ஒன்றிய அரசை கண்டித்து நடைபெறக்கூடிய இந்த முழு அடைப்பு போராட்டன்றது முழுமையாக பொதுமக்களோட ஆதரவோடு வெற்றி அடைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இங்கே முற்றிலுமாக பொது போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அனைத்து கடைகளும் சாத்தப்பட்டிருக்கிறது. அதே போல் பல்வேறு இடங்களில் தொழிற்சங்கங்கள் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. இதே போல் தான் கோவை மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் இன்றைய தினம் தொழிலாளர்கள் மற்றும் விவசாய சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.